ஐபிஎல் வரலாற்றின் மிகப்பெரிய ரைவலரி என எண்ணப்பட்ட சிஎஸ்கே vs எம்ஐ டோட்டலாக இனிமேல் முடிவுக்கு வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரோஹித் சர்மா vs MS டோனி அப்படின்னு சொன்னாலே த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரைவலரி அப்படின்னு தான் ஐபிஎல்ல இப்போ வரைக்குமே போற்றப்பட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோஹித் சர்மாவை எம்ஐ வந்து கேப்டன்சிலேருந்து செக் பண்ணாங்க. அண்ட் இப்போ என்ன நடந்ததுன்னா சிஎஸ்கேவோட கேப்டனா MS டோனி கேப்டன்சிலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி ருத்ராஜ் கேக்வத் கிட்ட கேப்டன்சி கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கு நம்மளுடைய ரோஹித் சர்மா MS டோனியை வந்துட்டு வேறு லெவலில் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியும் போட்டிருந்தாப்புல. ஸோ அந்த ஸ்டோரி தான் வந்து ஹைலைட்டு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோஹித் சர்மா இப்போ கேப்டனாக இல்லைனாலும் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்பெக்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாருமே பேசப்பட்டு இருக்கிறது இதுக்கப்புறம் வந்துட்டு எம்ஐ vs சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய ரைவலரியாக பார்க்கப்படாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இதை வந்து எங்கிட்ட சொன்னதே ஒரு எம்ஐ ஃபேன் தான். ஏன்னா MS டோனி vs ரோஹித் சர்மா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும் எப்போவுமே. பட் இப்போது நீங்கள் எடுத்து வச்சு ருத்ராஜ் கேக்வத் ஒரு ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்ட்டாக வரப்போகிறது கிடையாது. காரணம் MS டோனி ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக ஒரு சைடில் இருக்கும்போது ரோஹித் சர்மா தி பெஸ்ட் ஐபிஎல் கேப்டனாக ஒரு சைடில் இருப்பார். ஸோ அப்போ ஃபேன்ஸ்குள்ளேயே ஒரு ட்ரிகர் ஆகும், யார் வந்துட்டு பெஸ்ட் கேப்டன் அப்படிங்கிறது இந்த மேட்ச்சில் பார்க்கலாமா, எம்ஐ சிஎஸ்கே யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாமா, லீக் ஸ்டேஜில் இருந்து ஸோ ஃபைனல் வரைக்கும் அது வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் இதுக்கப்புறம் ரோஹித் சர்மா vs ருத்ராஜ் கேக்வத் அப்படிங்கிறதுலாம் நம்ம கம்பேரிசன் அப்படிங்கிறதே வந்துட்டு இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்துட்டு எம்ஐ vs சிஎஸ்கே அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ரைவலரி, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட்ஃபெல்ட் மொமெண்ட்டை நமக்குள்ளே கொண்டு வருமா அப்படின்னா அதுவும் டவுட்டு தான் அப்படிங்கிறத இப்போ நிறைய எம்ஐ ஃபேன்ஸோட கருத்தாக இருக்குது. பட் ரோஹித் சர்மா வந்துட்டு MS டோனிக்கு வந்து அந்த ஒரு ஸ்டோரி போட்டு வேறு லெவலில் வந்து மாஸ் காட்டினதுலாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் இந்த இடத்துல ஒரு சில கான்ட்ரவர்சி அப்படிங்கிறதையும் வந்து கிரியேட் பண்ணாங்க எம்ஐ ஃபேன்ஸு. ஸோ இதே தான் வந்துட்டு நம்மளுடைய எம்ஐ வந்து ஹர்திக் பாண்டியா பண்ணியிருந்தாங்க. அப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு ரோஹித் சர்மா ஸ்டோரிலாம் போடவே இல்லை, ஸோ அவர் விஷ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துட்டு வைரலாகவும் வந்து பேசப்பட்டு இருந்தது. ஸோ இதுக்கெலாம் வந்து நம்ம எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு சீனியர் ப்ளஸ் வந்து அது ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயம். ப்ளஸ் சிஎஸ்கேல நடந்தது ஒரு கேப்டனாக அவரே ஸ்டெப் டவுன் பண்ணி யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கேப்டன்ஸ்க்கு யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவரே ஹேண்ட் ஓவர் கொடுத்தாரு. பட் எம்ஐயில் அப்படி நடக்கல. கேப்டனாக இருந்து அவரை சேக் பண்ணி தேவையில்லாமல் எங்கேயோ ஒரு டீமில் இருந்து ஹர்திக் பாண்டியா ட்ரேட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இதே எம்ஐலேருந்து இன்னொரு யங் பிளேயருக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தா ஸோ ரோஹித் சர்மாவே ஸ்டெப் டவுன் ஆகியிருந்தா இதெல்லாம் வேறு மாதிரி போயிருக்கும். பட் ஆனால் வந்துட்டு ரோஹித் சர்மாவோட இந்த ஒரு கெஸ்டர் டு MS டோனி வேறு லெவல் தான்.